கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 4 சூரபத்மன் கந்தனின் வாகனமான கதை. சூரபத்மன் முதலான அசுர சகோதரர்களின் பிறப்பை பற்றிய வரலாற்றை சூத முனிவர் சொல்லி முடித்தவுடன் சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, மாபெரும் தவசீலரே, எங்களுடைய மனதில் இன்னும் பல சந்தேகங்களும் தேங்கி கிடக்கின்றன. அவற்றையும் தாங்கள்தான் எங்களுக்கு விவரித்து கூற வேண்டும். அதாவது அஜாமுகி என்னும் சூரபத்மனுடைய தங்கையும் மாயை என்னும் அவனுடைய அன்னையும் கடைசியில் எங்கு சென்றார்கள்? அதை பற்றி தாங்கள் இப்போது கூறி விளக்கினால் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு சூத முனிவரும் கருணை கூர்ந்து பதிலளிக்கலானார். சூரபத்மனின் அன்னையான மாயை போரிடும் நேரத்தில் சூரனிடம் வந்து அவனிடம் சொல்லிக்கொண்டு மந்திர மலையை நோக்கி அஞ்சியோடி சென்று விட்டாள். அப்போது அவள் தன் பெண்ணாகிய அஜாமுகியிடம் சென்று, பெண்ணே, உன் சகோதரர்கள் யுத்தத்தில் மாண்டு அழிந்தவுடன் நீ உடனே புறப்பட்டு மந்தரமலைக்கு வந்துவிடு என்று கூறினாள். அதற்கு சில காலத்திற்கு பிறகு சூரபத்மன் முதலான அசுரர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். அசுரேந்திரனும் ஹிரண்யனும் ஓடிச் சென்று விட்டார்கள். அப்போது அஜாமுகி மந்தரமலைக்கு சென்று தன் அன்னை மாயையை பார்த்து கட்டித் தழுவிக்கொண்டு பெரிதும் மன வருத்தத்தோடு புலம்பி அழுதாள். அப்போது மாயை தன் மகளை நோக்கி, மகளே, நீ இம்மாதிரி வருந்தி புலம்புவதில் அர்த்தமே இல்லை. உன் சகோதரரான சூரபத்மன் ஸ்ரீ சண்முக பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருப்பதற்காகவே ஒப்புயர்வில்லாத மயில் வடிவத்தையும் கோழி வடிவத்தையும் அடைந்து பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களாலும் வணங்கி துதிக்கும்படியான பதவியை பெற்றிருக்கிறான். உன்னுடைய மற்ற சகோதரர்களான சிங்கமுகனும் தாரகனும் பூத வடிவத்தோடு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் நிரம்பப் பெற்றவர்களாக கைலாச பர்வதத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறினாள். அப்போது அஜாமுகி தன் அன்னையை நோக்கி, அம்மா, தீவினையே உருவானவர்களான என் சகோதரர்களுக்கு இத்தகைய மேன்மையான பதவி எவ்வாறு கிடைத்தது? அதை எனக்கு தெளிவாக கூற வேண்டும் என்று கேட்டாள். உடனே மாயை அந்த விவரங்களை பற்றி தன் பெண்ணுக்கு தெரிவிக்கலானாள். முன்னொரு கல்பத்தில் சாகத்தீவை பிரபாகரர் என்னும் ஒரு சிறந்த அரசன் ஆண்டு வந்தான். அவன் தர்ம நெறிகளில் தலை சிறந்தவன், எப்போதும் உண்மையே பேசி வருபவன், பொறாமை குணமில்லாதவன். இப்படிப்பட்ட சிறந்த அரசனான பிரபாகரனுக்கு அழகான மனைவியொருத்தி இருந்தாள். அவளுக்கு இரட்டை பிள்ளைகள். இருவரும் தனித்தனியாக 2 பிள்ளைகளும் பிறந்தார்கள். அப்பிள்ளைகளுக்கு அரசன் தன் பெற்றோர்கள், சகோதரர்கள் முதலானவர்களின் பெயர்களை வைத்து மகிழ்ந்தான். முதலில் பிறந்த இரட்டை பிள்ளைகள் சூரன் என்றும் பத்மன் என்றும் உலக பிரசித்தி பெற்றார்கள். பின்னால் பிறந்த 2 பிள்ளைகளும் சிங்கன் என்றும் தாரகன் என்றும் பெயரை பெற்றார்கள். அரசன் பிரபாகரன் தன் குமாரர்களிடம் அரசாட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியோடு தவம் புரிய காட்டிற்கு சென்று விட்டான். சூரன் முதலான சகோதரர்கள் தங்கள் தந்தையின் ராஜ்யத்தை நீதிநெறி வழுவாமல் சுறுசுறுப்போடு அரசாட்சி செய்து வரலானார்கள். அப்போது அகஸ்திய முனிவர் சூரன், பத்மன்
ஆகிய இரட்டை சகோதரர்களிடம் வந்து சகல பாவங்களையும் போக்கியருளும் ஸ்ரீ சுப்பிரமணியருடைய மகிமையை எடுத்துச் சொன்னார். அதுபோலவே சிறந்த தவசீலரான விருஷப யோகி முனிவர் சிங்கமுகன் தாரகன் ஆகிய இருவரிடம் வந்து துர்காதேவி மகாசாஸ்தா ஆகியவர்களின் அருமை பெருமைகளை விரிவாக எடுத்து கூறினார். இவ்வாறாக இந்த முனிவர்களுடைய திவ்யமான வார்த்தைகளை கேட்டு பக்தி பரவசமடைந்த அரச குமாரர்கள் நால்வரும் தங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனால் சிறந்த பக்திமான் ஆனார்கள். சூரன் பத்மன் முதலான இருவரும் ஆறுமுகப் பெருமானிடம் சிங்கமுகன் தாரகன் ஆகிய இருவருக்கும் முறையே துர்காதேவி மகாசாஸ்தா ஆகிய கடவுளர்களிடமும் அளவு கடந்த பக்தி சிரத்தை உண்டாயிற்று. அதன் பேரில் சூரன் மயில் வடிவம் கொண்டு கந்த பெருமானை சுமப்பதற்கும், மகா பராக்கிரமசாலியான பத்மன் கோழி வடிவம் கொண்டு துவஜத்தின் உருவமாக இருந்து ஸ்ரீ குகப்பெருமானுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கவும் ஆவல் கொண்டார்கள். தன் இரட்டை சகோதரர்களைப் போலவே சிங்கமுகனும் தாரகனும் சிங்க வடிவம் யானை வடிவம் கொண்டவர்களாக ஆகி துர்காதேவி மகாசாஸ்தா ஆகிய கடவுள்களுக்கு வாகனமாக இருப்பதில் உவகை கொண்டார்கள். இத்தகைய பெரு விருப்பத்தில் தங்கள் மனதை ஈடுபடுத்தி கொண்ட அவர்கள் நால்வரும் அவ்விருப்பங்களை விரைவில் அடைவதற்காக தாங்கள் புத்திரர்கள் வசம் அரசாட்சி பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு தவம் புரிவதற்காக புறப்பட்டு சென்றார்கள். கைலாசமலையின் அடிவாரத்தில் அவர்கள் தங்கியிருந்து 40,000 வருஷகாலம் வரையில் மிக கடுமையாக தவத்தில் ஈடுபட்டார்கள். அச்சமயத்தில் தேவர்கள் கைலயங்கிரிக்கு வந்து தங்களுடைய வாகனங்களை மலை அடிவாரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு கண்ணுதல் பெருமானை வணங்கி வழிபடுவதற்காக அவருடைய சந்நிதியை நோக்கிச் சென்றார்கள். அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களுடைய வாகனங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு திருமுகனின் வாகனமாகிய மயில், கோழி, ஸ்ரீ துர்காதேவியின் வாகனமாகிய சிங்கம், மகாசாஸ்தாவின் வாகனமாகிய யானை முதலானவற்றின் அருகில் சென்று, மயில் முதலான வாகனங்களே, பிரபாகர ராஜனுடைய புதல்வர்கள் நால்வரும் உங்களுடைய பதவிகளை பெறுவதற்காக 5 அக்னியின் மத்தியில் இருந்து கொண்டு மிகுந்த கடினமான தவத்தை செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். கருடன் முதலான வாகனங்கள் அனைத்தும் இவ்வாறு சொல்வதை கேட்ட மயில் முதலானவை அளவு கடந்த கோபாவேசத்தில் திளைத்தவைகளாக, அடே, நம்முடைய பதவிகளை இவர்கள் எவ்வாறு அடைய முடியும்? அதையும் தான் நாமும் பார்த்து விடுவோமே என்று மனதிற்குள் கருவிக்கொண்டான். பிறகு அவை அங்கிருந்து புறப்பட்டு சென்று பிரபாகர ராஜனின் குமாரர்கள் தவம் இயற்றும் இடத்தை அடைந்தன. அங்கே அதிக ஜுவாலைகளோடு உக்கிரமாக எரிந்து கொண்டிருந்த அக்னிகளையெல்லாம் அவை அணைத்துவிட்டு, அடே அரச குமாரர்களே, நீங்கள் எதற்காக இப்படி கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டன. உடனே அரச குமாரர்கள் நால்வரும் அஞ்சி நடுங்கிய மனதோடு தங்களுடைய உள்ள கிடகையை மயில் முதலான வாகனங்களுக்கு தெரிவித்தார்கள். அதை கேட்டதும் அவ்வாகனங்கள் அவர்களை நோக்கி, எங்களுடைய பதவிகளில் நீங்கள் அமர்ந்திருக்க ஆசைப்பட்டபடியால் நீங்கள் நால்வரும் இப்போது எங்களுடைய முகங்களை கொண்ட பூதர்களாக ஆக கடவீர்களாக என்று சாபமிட்டன. இச்சாபத்தின்படி அரச குமாரர்கள் நால்வரும் அந்தந்த முகங்களில் உருமாறி தங்களை சபித்த மயில் முதலான வாகனங்களை பின்தொடர்ந்து அவற்றின் இருப்பிடத்தை அடைந்து அளவு கடந்த துயரப் பெருக்கோடு அவற்றை வணங்கி துதித்தார்கள். அப்போது அவர்கள் மீது மனமிரங்கிய மயில் முதலானவை, ஓ பூதர்களே, நீங்கள் இப்போது இந்த இடத்திலேயே தங்கியிருந்து வசித்து வாருங்கள்.
சிறிது காலம் கழித்த பிறகு நிச்சயமாக உங்களுடைய மனோவிருப்பம் ஈடேறும் என்று உரைத்தன. அவ்வார்த்தைகளை கேட்டதும் அப்பூதர்கள் நால்வரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாய் அண்டத்தின் ஆவரணத்திலுள்ள மற்ற பூதங்களோடு சேர்ந்து கொண்டு அங்கேயே தங்கியிருந்து வாழ்ந்து வரலாயின. அதன் பிறகு பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் சந்திரசேகர பெருமானை வணங்கிவிட்டு திரும்பி வந்து தங்கள் தங்கள் வாகனங்களில் ஏறி அமர்ந்து கொண்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு போய் சேர்ந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.